வணக்கம். நான் உங்கள் செப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிபி ஸ்வீட்டோட போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, பால் பவுடர், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், ஆயில், நெய். இப்போது நம்ம ரேப் பண்ணிவிட்டு எவ்வளோ சுவையான ஒரு மைசூர் பாக்கு வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதில் 300 கிராம் கடலை மாவு நம்ம வீட்டிலே அரைச்சாலும் நல்லது தான் எடுத்திருக்கேன். அதோடு நம்ம பால் பவுடர் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் பவுடரு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை கடாயில் விட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். முன்னாடியே ஆன் பண்ணோம்னா நம்ம அந்த சூட்டில் அந்த சுகர் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த மைசூர் பாக்கோட கலரும் சேஞ்ச் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அது நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எடுப்போமோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது சுகர் சிரப்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இதில் இந்த ஒயிட் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் லெமன் வேணால் ஆட் பண்ணலாம். லெமன் பீஸையோ இல்லை லெமன் வெஜ்ஜஸையோ அதில் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். நான் இந்த கடலை மாவும் பால் பவுடரையும் நான் ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தான் அதில் கலந்து அதில் ஊற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு இது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம மைசூர் பாக் பண்ணலாம். ஒன்று ஹார்ட் மைசூர் பாக், ஒன்று சாஃப்ட் மைசூர் பாக்கு. சாஃப்ட் மைசூர் பாக்குனா நம்ம அந்த கீ அந்த ஆயிலெலாம் நம்ம கோல்டாக இருக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஹார்ட் மைசூர் பாக்குனா கொஞ்சம் நம்ம அதை வார்ம் கண்டிஷனில் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக ஒவ்வொரு கரண்டியாக நம்ம ஆட் பண்ணணும். நம்ம பண்ண போகிறது இப்போ சாஃப்ட் மைசூர் பாக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் நீங்கள் அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கருப்பட்டி ஃப்ளேவர் வேணும், அல்லது பீட்ரூட் ஃப்ளேவர் வேணும், இல்லை கேரட் ஃப்ளேவர் வேணும்னா கேரட்டோட ஜூஸ் அதில் நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் நெய் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஒரே தடவை ஆட் பண்ணிடாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பால்கோவா மாதிரி திரண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், திரண்டு அது சைடெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீ கவனிக்க வேணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணும்போது என்ன வேணும் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்ஸு அந்த மிக்சர் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதோட ஃபயரை ரெடியூஸ் பண்ணி ஸ்லோ ஃபயரில் தான் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை நம்மளோட ட்ரே பெருசாக இல்லை, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸு திக்னஸ் இதெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நான் அந்த ட்ரேக்கு நடுவில் ஒரு டிவைடர் கொடுத்து அதை நான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், மைசூர் பாக் இஸ் ரெடி. நான் இது பட்டர் ஷீட்டில் ரேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சைடில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் நாளை வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நல்ல ஒரு ரெசிபியில், நல்ல ஒரு ஸ்வீட்டு, காரம் அது மாதிரியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, Chef Saravanan signing off. Easy Cooking Kitchen. Thank you for watching.